வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நம்ம தீபாவளி இன்னைக்கு மக்கள் கையிலேயே பணம் இல்லை, ரொம்ப டைட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. வாங்குறவங்க கையில் காசு இல்லை, கொடுக்குறவங்க கையில் காசு இல்லை, தவணை கேட்டா இல்லை, வட்டிக்கு கேட்டா இல்லை, விவசாய நிலத்து மேலே வச்சுக்கிட்டு கேட்டா இல்லை, நிலத்தை வாங்கிக்கிற ஒன்றுக்கு பாதியாக வித்தாலே என்கிட்ட காசு இல்லை, நீ ஆட்டையை விற்றுக்க அப்படின்ட்டு போயிட்டேன். தீபாவளி நேரமே ஏழை எளியவனுக்கு பயங்கரமான பண திண்டாட்டம் ஆகி போச்சுன்னு நம்ம சொன்னோம். ஆனால் அது எப்படி வந்துச்சு? நீங்கள் மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்கலை, ரொம்ப டைட்டான தீபாவளியாக போயிடுச்சு, விழாக்களில் ஏழை எளிய கொண்டாட முடியல நம்ம சொன்னோம். ஆனால் அது யாரும் கவனிக்கலை. அதுக்கு அடுத்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் சக்தி மோகன்தாஸுக்கு அவர் இயக்கத்தை கிளீனாக சொல்லிட்டார். இந்திய பொருளாதாரம் படுத்துக்கிருச்சு அப்படின்ட்டார். இப்போ நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இப்போ வேலை வாய்ப்பு ஒரு வேலைக்கு முன்னாடி வேலையே கிடைக்காம இருந்துச்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்துக்குங்க, படித்த இளைஞர்கள் யார் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போனால் இன்னொரு வேலை கிடைக்கல. இப்போ ரொம்ப இக்கட்டான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. இது என்னன்னு கவனிச்சிங்க. இதுக்கு என்ன விளக்கமும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சும்மானாதுக்கு ஒரு பேப்பரில் இந்தியா பொருளாதாரத்தில் வலுவாக இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் வலுவாக இருக்குன்னு சொன்னதை பேசினவே நான் தான். இந்தியா வலுவாயிருச்சு. இப்போ படுத்துக்கிருச்சு, நான் படுத்துக்கிருச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு விளக்கத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம்? ஏன் இப்போ பொருளாதாரத்தை என்ன ஆச்சு? இந்தியா தடுமாறுது என்ன காரணம்? வேலை வாய்ப்பு எல்லாம் ஒரு வேலையை விட்டுட்டா இன்னொரு வேலை உடனே சேர்ந்துடலாம். இப்போ ஒரு வேலையை பார்த்த வேலையை விட்டுட்டா இன்னொரு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. வீட்டிலேயே இருக்கலாம். அப்படி போய்கிட்டு இருக்கு. காசும் திண்டாட்டமாக இருக்குது. எந்த வேலையுமே இல்லை. இதுக்கு இடையில விலைவாசியெல்லாம் கடுமையாக ஏறி போச்சு. இப்போ 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி விலைவாசியை வச்சுட்டு அரசியல். இப்போ விலைவாசியை வச்சு அரசியலே கிடையாது. முன்னாடி எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி விலைவாசியை பற்றி பேசுவாங்க. இந்த சண்டாளன் கருணாநிதி ஆட்சியில் 1 கிலோ அரிசி 4 ரூபா. இந்த புண்ணியவான் எம்ஜிஆர் ஆட்சியிலே 1 கிலோ அரிசி 7 ரூபா அப்படின்னு கருணாநிதியெல்லாம் அடிக்கடி பேரையில் பேசுவாங்க. இப்போ அந்த விலைவாசியை பற்றின பேச்சே இப்பெல்லாம் அத்து போச்சு. அதை ஊழல் பண்ணுறேன், இவன் அதை பண்ணுறேன், இவன் கும்பலை பிடிச்சி எடுக்கிறேன், இவன் இந்த சொத்து வாங்கியிருக்கேன், அந்த சொத்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் டெண்டாக போய்கிட்டு இருக்கே ஒழிய, இப்போ உண்மையான அரசியலுக்கு விலைவாசியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அரசியல் கட்சி கூட இப்போ பேசுகிறதே கிடையாது. பூரா பேர் மாறிட்டேன். இங்கேயே அவன் பாட்டுக்கு அவன் நோக்கத்துக்கு பேசிக்கிட்டே போகிறேன். வாரிசு அரசியலுக்கு இருப்பேன், மயனை இழுக்கிறேன், அரசியலுக்கு இப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ரொம்ப ஆபத்தான செய்தியாக இருக்குது. பார்த்துங்க, 20% அதாவது 160 ரூபா இருந்த 150 ரூபா இருந்த எண்ணெயெல்லாம் 190 ரூபா போயிடுச்சான். 1 லிட்டரு 1/2 லிட்டர் வாங்கினா 90 ரூபாய்ங்கிற. இப்படி விலைவாசி கூடி 20 ரூபா 30 ரூபா ஏறிடுச்சான் கிலோவுக்கு. இதை வாங்கக்கூடிய திறன் பயங்கரமாக குறைஞ்சி வச்சுங்கிறேன். விலைவாசி கூடிச்சுன்னா வாங்கும் திறன் குறைஞ்சி வச்சு. கேட்டாக்கா உருளைக்கிழங்கு கூடிச்சுன்னு வேணா ஒரு நொண்டிச்சாக்க சொல்கிறேன். எல்லா விலையுமே கூடிச்சு. வாங்கு சக்திக்கு மேலே பணம் செலவாகிட்டே இருக்குது. சம்பளம் வாங்குறதுக்கு வேணா இருக்குது, பொருள் வாங்குறது வேறையாக இருக்குது. 1000 ரூபா கொடுத்தா 10 நாளைக்கு சமைக்கலாம்னப்பா. இப்போ 1000 ரூபா கொடுத்தவங்கன்னா 4 நாளைக்கு சமைக்கிற அளவில் தான் பொருளாதாரத்தில் விலைவாசிலாம் கூடி இருக்கிறதெல்லாம். என்ன காரணம் கேட்டாக்க, சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் சமையல் எண்ணெய் நாங்கள் ஜிஎஸ்டி வரியை கூட்டிட்டோம், ஜிஎஸ்டி வரி போக சுங்க வரியெல்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு. ஜிஎஸ்டி வரி போக சுத்திகரிக்கப்பட்ட வரிக்கு அதுக்கும் தனியாக வரி போட்டிருக்காங்க. அப்போ ஆக மொத்தத்தில் 30% வரியை போட்டிருக்காங்க. இப்போ வரி போடுறதுக்கு என்ன காரணம்? வரி போடுறதுக்கு என்ன நிர்பந்தம்? அப்போ அரசாங்கத்துக்கு வருவாய் இல்லை. அரசாங்கத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வருவாய் குறைஞ்சி போயிருக்கு. வருவாய் குறைஞ்சவன இங்கே விலைவாசி கூடிடுச்சு. சிக்கலில் ஏற்பட்டுருக்கு. இந்த சிக்கலில் நீங்கள் திக்கணும். ஏன்னா இப்படி விலைவாசி ஏறிச்சா யார் என்ன செய்ய முடியும்? குண்டக்கு மடக்கு விலைவாசி ஏறி போய் கிடக்கு. இதுக்கு யாரும் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக பணவீக்கம் ஏறி போயிருக்கான். பார்த்துங்க, 6.14 6.32 ஆயிடுச்சான். தமிழ்நாட்டில் தான் பணவீக்கம் அதிகமாக இருக்குன்றேன். மாதம் எல்லாரும் கையில் கொடுத்து ரூபாயை கொடுத்து இங்கே பிராந்தி கடை ஓட்டுறதும் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே ஒன்றும் யாரும் வாங்கி சாப்பிட்றாப்புல. அதனால விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துங்க. விலைவாசி வரைக்கும் கவர்மெண்ட் திரும்பி பாராதுமா விளக்கம் கொடுங்க. நீங்கள் முதலமைச்சரும் பிரதமராக இருக்கணும், விளக்கம் கொடுங்க.